மதீனாவாசிகள் தங்கிய இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இப்போ மதீனாவை தானே தேர்வு செய்கிறாங்க. அங்கே போய் மக்களுக்கு போதனை செய்கிறாங்க. அந்த டைமில் மக்களுக்கு போய் அது நீண்ட வரலாறு. அபூலஹப் கடுமையாக எதிர்த்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இடத்துல போய் என்ன செய்வாங்க, நான் அல்லாஹ்வின் திருத்தூதர் அப்படின்லாம் சொல்லிட்டு போனதும் அபூலஹப் அவர் ஒரு கூட்டத்தோடு வந்துடுவார். இது என் தம்பி மகன்தான், என்னுடைய சகோதரன் மகன்தான், ஆனால் அவருக்கு மனசு சரியில்லை என்றெல்லாம் அபூலஹப் பேசுவார். நாம் அதை விரித்து பேசவில்லை. நாம் ஹிஜ்ரத்தினுடைய எழுச்சியை பேச இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அங்கே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் 6 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பையத்து செய்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கறாங்க. அடுத்த வருடமும் அவர்கள் 6-12 மாறியது. அப்ப அந்த 12 பேர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் பல பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க, ஆனா எங்களுக்கு இஸ்லாத்தினுடைய கொள்கையில விரிவாக எடுத்து பேச தெரியல, குர்ஆனை மிக அற்புதமாக ஓதி காட்ட தெரியவில்லை. எனவே அதற்கு தோதுவான ஒரு தூதரை, உங்களுடைய தூதரை எங்களோடு அனுப்பணும். அப்படி அனுப்பி சரியான ஒரு ஆளை நீங்க அனுப்புனீங்கன்னு சொன்னா நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்புறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அழகா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா திடீர்னு ஒரு சைடுல பார்த்தா ரசூலுல்லாஹ் மாதிரி இருப்பாங்க அந்த தோற்றம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா உஹதுல ஷஹீதானாங்க. அதை பார்த்துட்டு தான் ஒரு ஆள் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டு ரசூலுல்லாஹ் ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொன்னதான் பெரிய குழப்பமா போயிடுச்சு. அவங்க பார்வைக்கு ரசூலுல்லாஹ் மாதிரி அது தெரிந்தது. என்ன ஒரு சைடுல பார்க்கிறதுக்கு அவ்வளவு இளமையான நபர், அழகான நபர், பெரிய மல்டி மில்லியன் கோடீஸ்வரர். ஒரு முறை அணிந்த ஆடையை அவர்களுடைய பெற்றோர் இன்னொரு முறை அணிய விட மாட்டாங்க, கலத்திட்டா முடிஞ்சது. அவ்வளவு பெரிய வசதி, செல்லம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எல்லாம் மறுக்கப்பட்டது. சொத்துக்கள் மறுக்கப்பட்டது, ஆடை மறுக்கப்பட்டது, உடை மறுக்கப்பட்டது, உறைவிடம் மறுக்கப்பட்டது, எல்லாம் தூக்கி போட்டுட்டு அல்லாஹ்வின் தூதர் தான் எனக்கு வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக எங்க போனாங்க? மதீனா ஷரீஃப் போனாங்க. ஓதுறது அப்ப அழகா ஓதுவாங்க. அவர்கள் போய் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அடைக்கலம் கொடுக்கறாங்க. அவங்க வீட்டில் தான் தங்குறாங்க. தங்கி இஸ்லாமிய பிரச்சாரம் நடக்கிறது, அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை இணைகிறாங்க. ஒரு தோட்டத்தை தேர்வு செய்யப்பட்டு அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தன்னுடைய தோட்டம் தேர்வு செய்யப்பட்டு அந்த தோட்டத்தில் தான் இந்த தீனுடைய பணி நடக்கிறது. இந்த தாவாவினுடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது, அழைப்பு பணி. இப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்டு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு பெரிய கவுமுக்கு லீடர், அவங்க குடும்பம் பெரிய குடும்பம். சஅத் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப பெரிய கெட்டிக்காரர், அறிவார்ந்தவர், அழகானவர், தைரியமானவர், வசதியானவர், வீரம் மிக்கவர். அவங்க குடும்பத்து ஒரு கூட்டத்துக்கு லீடர். அவங்களுக்கு இந்த செய்தியை கேள்விப்பட்டு தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் கூட்டினாங்க. எல்லாரும் ஆண் பெண் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்தாச்சு. யாரோ முஸ்அப் என்று ஒருவர் வந்திருக்கிறாராம். மக்காவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒருவர் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். நம்முடைய பழைய மதங்களை எல்லாம் மாற்றி சிதைக்கிறாராம். அவருடைய தூதராக இந்த முஸ்அப் வந்திருக்கிறார். இவர் இந்த ஊரை விட்டு விரட்டணும் அல்லது வெட்டி வீசணும். யார் செய்யறா அப்படின்னு கேட்டதும் ஒருவர் எழும்பினார். அவருடைய பேர் ஞாபகத்தில் வரல. அவங்க எழும்பினாங்க. எழும்பி சொன்ன அவர் ரொம்ப பெரிய வீரர். சாத், நான் செல்கிறேன், உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டு வருகிறேன், செல்லுங்கள் என்றார். அப்படியே ஈட்டியை உருவிட்டு இப்பவே அங்கனைக்குள்ளே முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வோடு என்ன செய்றார், அந்த வீட்டை உருவிட்டு வேகமாக வருகிறார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மக்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள சுத்தி ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க. நேராக ஈட்டியை கொண்டு வந்து முஸ்அப் ரலியல்லாஹு அவருக்கு முன்னால் அப்படி ஒரு குத்து சட்டார்னு இறக்கி, யார் நீ, எங்கே வந்திருக்கிறாய், என்ன பிரச்சனை பண்ணுகிறாய், குடும்பங்களை சிதைக்கிறாயா, உடைக்கிறாயா, இந்த நாட்டிலே நிம்மதியை குலைக்கிறாயா, யாரடா நீ, எழுந்து போ வெளியே, இல்லை என்றால் இந்த ஈட்டி உன்னுடைய நெஞ்சில் பாயும். அவங்க இருக்கிறவங்களும் தெரியும், இவர் வீரர் சொன்னா செஞ்சிருவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது மதீனாவாசிகள் தானே இருக்கிறாங்க. எவ்வளவு பயமா இருக்கும் இந்த நிலை. வேற அந்நிய ஊருக்கு வந்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய கூட்டத்தில் உள்ளவர் வந்திருக்கிறாரு, இவ்வளவு தைரியமா வந்து பேசுறாரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்?
முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சமும் கலங்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, அவங்களுடைய செலக்ஷன் எப்படி இருக்கும்? அவங்களை செலக்ட் பண்ணது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா. அவங்க அப்படியே அமைதியாக அவர் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ரொம்ப கூலாக சொன்னாங்க, ஜிலிஸ் ஃபஸ்மா மா அக்கூல், கொஞ்சம் உட்காருங்களேன், நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கேளுங்க. நான் சொல்வது நியாயத்திற்கு அப்பாற்பட்டு இருக்குமேயானால் நீ சொல்றது பிழை, நீ சொல்றது தப்பு, இது முரண்பாடானது, சத்தியத்திற்கு மாறானது, அசத்தியமானது என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நான் அந்த ஊரை விட்டு நானே போயிடுறேன், நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நான் சொல்வது சரி, நியாயமானது, சத்தியமானது என்று நீங்கள் உணர்ந்தால் உங்கள் விருப்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதோ. ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லலை, நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் பேசுவது பிழை, அசத்தியமானது என்று சொன்னால் நான் ஊரை விட்டு வெளியில போயிடுறேன். நீங்களே சொல்லுங்க, நான் ஊரை விட்டு வெளியில போயிடுறேன். பார்த்தாங்க, நல்லா தானே இருக்குது, ரொம்ப சிம்பிளா வேலை முடிஞ்சு போச்சா, வம்பு தகராறு வழக்கு ஒன்றும் இல்லை, உட்கார்றேன், சொல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதர் செய்தனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக அருமையான சில வசனங்கள் அப்படியே ஓத ஆரம்பிச்சாங்க. இப்படி வேகமாகவும் கோபமாகவும் பார்த்து கொண்டிருந்த பார்வையிலே கனிவு ஏற்பட்டது, கசிவு ஏற்பட்டது, கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அது அவருடைய இதயத்தில் நுழைந்தது என்பதை அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உணர்கிறார்கள். கொஞ்ச நேரம் ஓதி குர்ஆனை ஓதிட்டு அதற்கான விளக்கத்தையும் செய்தனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னபோது, கைஃப அஷ்ஹத், நான் எப்படி ஷஹாதத்து சொல்கிறதுன்னு கேட்டார். நான் எப்படி இஸ்லாத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்டார். கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இப்போ திரும்பி வரார். சாயத் அங்கே ரெடியாக நிற்கிறாங்க. பாருங்க, அவர் லேசான ஆள் இல்லை, எனக்கு அடுத்தபடி அவர் தான் துணிச்சல்காரரு, உண்டு இல்லைடாக்கி விட்டு வருவார் என்று அங்கும் இங்குமாக அவர்களுடைய தோட்டத்திலே விளாத்தி கொண்டிருக்கிறாங்க. அங்கே இங்கே நட, இங்கே இந்த நட, பொறுக்க முடியல, வந்துருவார், வெட்டிட்டு தான் வருவாரு அல்லது விரட்டிட்டு வருவார், பாருங்களேன் நான் சொல்றேன் அப்படின்னு இருக்கிறார். அங்கிருந்து போனவர் வர்றார். சாயத ரொம்ப கூர்மையான பார்வையுடையவங்க. பார்த்தா போன வேகம் இல்லை, இப்படி போனவர் இப்படி தொங்கி போய் வர்றாரு, தலை தொங்கி போய் இருக்கு. போன மாதிரி ஆள் வரலையே, என்ன விவகாரம், விஷயம் வேற மாதிரி இருக்குமோ, என்னமோ ஆயிடுச்சோ, அல்லது அந்த மக்கள்லாம் சேர்ந்து இவரை விரட்டி விட்டுட்டாங்களோ, அங்கே ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க விரட்டி விட்டு இருப்பாங்களோ, இவர் தனி நபருங்கிறது மாதிரி இப்படிலாம் சிந்திக்கிறாங்க. வந்தாச்சு. வந்ததும் என்ன ஆச்சு, என்னன்னே புரியல எனக்கு அப்படிங்கிறார். சொல்றதுக்கு பயம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், ஒரே வெட்டிடுவாங்க சார், தெரியும் எல்லாருக்கும். எனக்கு புரியலன்னா நீ சொல்றது எனக்கு புரியல, போய் என்ன பண்ண நீ? நான் சொன்னேன், அவர் என்னெல்லாமோ சொல்றாரு, என்ன சொல்றாரு எனக்கு புரியலன்னா விரட்டிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? இல்ல அதுவும் எனக்கு முடியல. நீ என்ன பேசுறா, நீ உன் நிலையில இருக்கிறாயா? தோழர்களே, இவன் சரிபட மாட்டான், நானே போகிறேன், உண்டு இல்லை என்று தான் ஆக்கிவிட்டு வருவேன். என்னை தெரியும் தானே உங்களுக்கு? தெரியும் சாதே, நீங்கள் எங்களுடைய லீடர், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு மிகச் சரியானதாக இருக்கும், துணிச்சல் மிக்கவர் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ரொம்ப வேகமா வர்றாங்க, அவர் வாழை உருவிட்டு வர்றாங்க, வெட்டி வீசிட வேண்டும். இங்க அமைதியா இருக்கிறாங்க. செய்தனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வர்றதை பார்த்து உள்ளவங்க சொன்னாங்க, முஸாப் இப்போ வர்றவர் லீடர், இவர் தான் நம்பர் 1, இந்த ஊரிலேயே நம்பர் 1. பெரிய குடும்பங்கள் இருக்கிறது, அதுலேயும் ரொம்ப பெரிய குடும்பம் இவர் தான். இவர் சொன்னா மக்கள் கேட்பாங்க, அந்த அளவுக்கு இவர் மீது நம்பிக்கை. ஆனால் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், தூய்மையானவர், ஒழுக்கம் மிகுந்தவர், அதுல எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் அவர் பழைய கொள்கையில பிடிவாதம் உள்ளவர், சிலை வணக்கத்திலே பிடிவாதம் உள்ளவர். எனவே என்ன நடக்குமோ தெரியல, அடிச்சாலும் அடிச்சிருவாரு, கேட்காம கூட அடிச்சிருவார். நீங்க அமைதியாறீங்க, நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி அவரும் வேகமாக வந்தார். யார் நீ, புறப்பட்டு போ, இல்லையானால் வெட்டி விடுவேன் கொள்வேனுங்க. அவர் பேசின மாதிரியே இவங்களும் பேசினாங்க. ஒன்னும் பதில் சொல்ல, என்ன அமைதியாக இருக்கிறாய், பதில் சொல். சொல்கிறேன். இஜ்லிஸ் தஸ்மா மா அகூல், நீங்க பெரிய லீடரு, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்,
நீங்க எது சரி எது பிழைங்கிறத சரியாக பகுத்துணரக்கூடியவர் என்று மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையிலே இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க கேளுங்க. இது அறிவுக்கு பொருத்தம் இல்லாதது, இது நீதியானது அல்ல, நேர்மையானது அல்ல, பொய்யானது, இது முரண்பாடானது என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நீ வெளியே போ என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை. இது சரியில்லை என்று சொல்லுங்கள், நான் வெளியே போய் விடுகிறேன். ஆனால் நான் சொல்லுவது சரி நியாயமானது என்று இருக்குமே, ஆனால் அது உங்களுடைய கருத்திலே உங்களுடைய சிந்தனையிலே நான் விட்டு விடுகிறேன். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி. ஏனால் எதையும் நடுநிலையாக ஆயக்கூடியவர் என்று உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஆமாம், சரி அப்படியா, சொல்லு, உட்கார்றேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டார். இனி அல்லாஹ்வின் திருவசனத்தை திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. ஓத ஆரம்பித்த பொழுது சாத் அப்படியே பார்க்கறாங்க, பேர் என்ன ஓதுறாரு, என்ன படிக்கிறாரு, என்ன வார்த்தைகள் இது. அன்றைய காலத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்களில் சாதும் உண்டு. இலக்கியம் தெரிந்தவர், அரபு மொழியை அழகாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர், நாவன்மை மிக்கவர், நல்ல சொற்றொடரோடு பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவர். இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு புதிதாக இருந்தது. என்ன அதிசயமான வார்த்தைகள் இது, எங்கிருந்து பிறக்கிறது இந்த வார்த்தைகள் என்றெல்லாம் குழம்பி போனார். அவங்க விடல்ல ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மனிதராவது கண்ணீர் வடிச்சார். இவர் கண்ணீர் வடிக்கல, தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சாத் மாதா தக்கூல், நீங்க என்ன சொல்றீங்க, இதெல்லாம் என்ன? இதுதான் இறைவேதம். அல்லாஹ் தன்னுடைய திருத்தூதர் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளம். இதில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இறை மறுப்பை பற்றிய செய்தி பேசப்பட்டிருக்கிறது. இறை கொள்கை என்ன என்பது பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இந்த 13 வருஷம் மக்கால ஸல்லல்லாஹு இருந்தாங்களே, பெரிய சட்ட திட்டங்கள்லாம் குர்ஆன்ல இறங்கல. அங்கே இறங்கியதெல்லாம் இறை கொள்கை பற்றி தான். அல்லாஹ் ஏகன் ஒருவன் என்பதை பற்றி, அவனுடைய சிஃபாத்துகளை பற்றி, அவனுடைய வல்லமைகள் ஆற்றல்களை பற்றி தான் பெரும்பாலான ஆயத்துக்கள். மதீனா ஷரீஃப் வந்ததுக்கு பிறகுதான் சட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. இதெல்லாம் கேட்டு அப்படியே நடுங்கி போன சாயது கேட்டாங்க, கைஃப் அஷ்ஹத், நான் எப்படி ஷஹாதத்து சொல்வது, இஸ்லாத்தில் நுழைவது. மிக அற்புதமான நிகழ்வு அது. சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ சாயது திரும்பி வர்றாங்க. மக்கள்லாம் பார்க்குறாங்க, அவரை திட்டுறாங்க. டே நீ போனியே, சும்மா போயிட்டு சொங்கி மாதிரி வந்திருக்கிற நீ. இப்ப சாயது லீடர் போயிருக்கிறார் பாரு, அவர் வருவார் பாரு, சிங்கம் மாதிரி போனார், சிங்கம் மாதிரியே வருவார். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நேரம் கழிச்சு சாயது அங்கேருந்து வராங்க. ஆனால் சிங்கம் மாதிரியே தான் வந்தாங்க. வேகத்திலேயே திரும்பி வந்தாங்க. அவர் மாதிரி இல்லை, வேகமாக வந்தாங்க. மக்களே, நான் ஒன்றை சொல்வேன், நீங்கள் கேட்பீர்களா இல்லையா? சாத், நீங்கள் நேர்மையானவர், நீதியானவர், எதையும் சத்தியம் அசத்தியம் என்பதை பிரித்து அறியக்கூடியவர். நீங்கள் என்ன சொன்னாலும் சரியா இருக்கும், நாங்க ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிடுவீங்களா? ஏத்துக்கிறோம். நான் இப்போது சொல்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் இஸ்லாத்தில் நுழைஞ்சிட்டேன். நான் நுழைந்தது பிழை என்று யாராவது கருதினால் நான் இந்த ரிசைன் பண்ணிடுறேன், என்னோட தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிடுறேன். நீங்க யாரை வேணுமானாலும் வச்சுக்கோங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா நான் தலைவராக இருக்க வேண்டும் என்றால் நான் இந்த கொள்கையில தான் இருப்பேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த கொள்கை தான் சத்தியம் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அங்கிருந்து ஒரு பெரியவர், வயதுல மூத்த பெரிய மனுஷன் எழும்பினார். சாத், உங்களை விட வயதானவர்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க, வசதியானவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்களா இல்லையா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் உங்களை நாங்கள் ஏன் தலைவராக தேர்வு செய்தோம் தெரியுமா? இந்த இளம் வயதிலேயும் நீதி நேர்மையோடு ஒழுக்கத்தோடு பண்போடு நடக்கக்கூடியவர் நீங்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த தீர்வும் சரியானது, நேர்மையானது, பக்க சார்பற்றது. அப்படிப்பட்ட ஒரு தீர்வை செய்யக்கூடிய நல்ல ஆற்றல் மிக்க மனிதனாக இருக்கிறீர். நீர் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் உண்மையிலேயே நேர்மைக்கு உட்பட்டதாகவே இருந்து வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கணுங்கன்னா அதுவும் சரியானதாக இருக்கும். நானும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும், அது ஒரு பெரிய கோத்திரம், சின்ன சின்ன கோத்திர குடும்பமா இருக்கும். இப்ப குறைஷின்னு சொன்னா பெரிய கோத்திரம், அதற்குள்ள ஹாஷிமி இருக்குது, முத்தலிபி இருக்குது, பல குடும்பங்கள் சேர்ந்துதான் குறைஷி.
அதே மாதிரி சாயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தில் கோத்திரத்தில் சின்ன சின்ன குடும்பங்கள் இருந்தது. என் குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது. இன்னொருத்தர் எழுப்பினார், என் குடும்பம் இஸ்லாம், என் குடும்பம் இஸ்லாம், எல்லாம் ஏற்றுக்கிடுச்சு. சாயித் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டாங்க, நீ என்ன அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிற, கப்புன்னு இருக்கிறீ என்னன்னு கேட்குறாங்க மனைவியை பார்த்து. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா சரி, இல்லைன்னா உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன், தலாக் பண்ணிடுறேன், நீ தனியாக போயிடு. அப்போ அவர் சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய சாயிதுடைய குடும்பங்கள்லாம் சொன்னாங்க, இவங்கெல்லாம் ஏற்றுக்கிடும் போது உங்களை நாங்கள் நேராக பார்த்துட்டு இருக்கிறோம், பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறோம், உங்களுடைய செயல்பாடுகள் எங்களிலே வளர்ந்தவர்கள் இல்லையா நீங்கள், எனவே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த குடும்பம் கோத்திரம் முழுவதுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. ஹிஜ்ரத் என்னமோ நினைச்சாங்க வந்தாங்கலாம் இல்லை, இதெல்லாம் திட்டமிட்டு நடந்தது. அடுத்த வருடம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வரும்பொழுது 72 லீடர்களோடு வந்தாங்க. 6 12 ஆகி 12 72 லீடர்களாகி வந்தது. 72 அது சாதும் வர்றாங்க ரலியல்லாஹு தஆலா. அப்பதான் அகபா உடன்படிக்கை நடக்குது. நீங்க வரணும், மதீனா ஷெரீஃபுக்கு வரணும்னு மதீனா மக்கள் அழைப்பு விடுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் இஹ்வான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.